ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கும். நீங்கள் எல்லோரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் ஒரு சப்போர்ட்டாக, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பாவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக, எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 months அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அன்பு, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லோரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி மகேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனிதிங், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். Richa, I didn't get to work with you a lot, but welcome to Tamil cinema. And I really wish எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். And don't worry about the language, we'll teach you. So it was fabulous to see you on screen. And thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Thank you so much to each one of you. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. May 17th, I'm looking forward to all your responses. Please do watch the film and உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்தினர்கள் என்னுடைய மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ் சாருக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்டை படிக்க சொன்னார், ஆஃபீஸ்க்கு வந்து படிங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசம், வெஞ்சன்ஸு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விஜயகுமார் சார், எனக்கு விஜயகுமார் சாரோட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு கிரியேட்டருன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிவிடுவார். எனக்கு அவரோட டைரக்ஷனில் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு 96 பார்த்ததுலேருந்து. அவருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அப்புறம் எப்படி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பாவல் சார் அவர் கூடிய விஷயத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க, இது இப்படி பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் டேரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும்.
மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும் எனக்கு. அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன் நான். அவர் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை உங்கள் மூலிமா நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், சார் தேங்க்யூ சார். செம்ம ஒர்க்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். Thank you media for coming here, everyone else too. And so yeah, this is my first debut Tamil movie and I don't know Tamil yet, so I'm just going to speak in English and apologies for that. I hope probably in the coming years there's more work and there's, you know, I probably, you know, get to speak Tamil very fluently. So I've seen Tamil industry has given so many legendary people all over in the Indian cinema, for the Indian cinema. And I'm standing here right now and, you know, I'm beginning my journey. It just feels very privileged and, you know, blessed to be standing here and even, you know, that feeling that, you know, I'm starting with this journey. And you know, all the great artists have come from here and we all know that. I don't even have to specify that. So thank you so much. And I would really like to thank Aditya sir, Real Good Films Production, for giving me this chance to be you know, the part of this film. And I would really like to thank even Vijay sir. He has been a very dedicated actor. He is very spontaneous, I've seen, and he's just very natural when it comes to his craft. I've seen that, and that's a very commendable thing. Also, thank you Tamil sir, director sir. He was also very soft spoken. He made sure that, you know, I'm comfortable, and he made sure that, you know, I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. I know I'm missing a lot of people, but then I know a few names. I'm just going to take the names. Mahindran Jayaraju sir, even, you know, he showed me a few tricks where I can, you know, just cheat a little bit and, you know, be more presentable on screen. And Krish sir, yes, this choreographer sir. So he was also very spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that, you know, that beauty shots really come out very well. And Preeti, she's I just talked to her. I know that, you know, in the movie Ayothi, I've really heard of it, and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is. And I'm sure that, you know, everyone knows that she's a brilliant actress as well. And thank you for the entire team of Election. Election is the title itself. It is, you know, it's very exciting. It shows, it speaks volumes. So I'm just very excited for, you know, being the part of this film. And thank you so much. And for the audiences, I would really like to say that I have worked, you know, I've done my best in the whatever character that was given to me. And I'm genuinely hoping that, you know, people really like me. And so thank you so much. மேடம், அதாவது நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இவங்க, அதாவது ஒருத்தர் புகழ்ந்து கூப்பிடுறது இருக்குல்ல, இவங்க எப்போ நம்மளை இப்படி கூப்பிடுவாங்கன்னு நேற்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கே நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு, பத்திரிகை தோழர்களுக்கு, எலெக்ஷன் திரைப்படத்தில் என்னோட பணியாற்றிய சக கலைஞர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் திரைப்படம் வந்து ஆம்பூரில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் சுற்றி எடுக்கப்பட்ட படம். எந்த தெருவில் வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது, எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது. கேமரா மட்டும் வைக்கப்படல, நாங்களுமே வந்து எந்த வீட்டு திண்ணையிலையும் போய் படுத்துட்டு இருந்தோம், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து சாப்பாடு போவோம். அவங்க கேட்பாங்க, என்ன அவங்க இன்றைக்கி சிக்கன் போட்டாங்க, சிக்கனில் உப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நம்ம வீட்டில் சாம்பார் தான், சாம்பார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட உணவு எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் உணவு நாங்கள் அப்படி கொடுத்துட்டோம். வெறும் உணவு மட்டும் இல்லை,
அதாவது பணத்தை சம்பாரிச்சிடலாம், புகழ பெற்றுடலாம், ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சக மனிதனுடைய நேசமும் அன்பும் தான். அந்த அன்பை எங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 60-70 நாள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் அந்த ஊரில் ஒருத்தர் வந்து என்னென்னா கூடவே நின்றுட்டுருப்பார். ஏங்க வேலைக்கு போங்க, ஏங்க இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தால் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீ என் இஷ்டக்காரன், நான் உங்க கூட தான் இருப்பேன், நீ தான் என்னை வேலைக்கு போக சொல்கிறேன், இன்னும் நீனா ஒரு 5-10 நாள் இருப்பியா, அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா இரு, நீ வேற வந்து இப்படி உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிற, ஒழுங்கா இல்லை, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவருக்கு நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, எதுவுமே இல்லை, வெறும் அந்த நிஜமான ஒரு அன்பு மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த அன்பு இருந்தது. இந்த அன்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கான மிக முக்கிய காரணம் நாங்கள் இல்லை. எலெக்ஷன் திரைப்படம் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடந்தது. அந்த 2 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து தொடர்ந்து அங்கே பயணிச்சுட்டு இருந்தார். அந்த மக்களோட மதிப்பை பெற்று, அங்கே இருக்கக்கூடிய அன்பை பெற்று, அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அன்பும் மரியாதையும் தான் எங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ இது இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம். அந்த அந்த இன்னசென்ட் மக்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ்வை எங்கள் மொத்த டீமுக்கும் கொடுத்த அந்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. அடுத்ததாக எங்கள் திரைப்படத்தில் சினிமோட்டோகிராஃபர் பற்றி கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்த பிறகு யாருமே பேசவே மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க சூப்பரான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சாரே நினச்சிட்டு இருப்பார், அட பாவி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், இப்படி போய் சொல்கிறியே அப்படின்னு. என்னென்னா ஏதாவது வந்து இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபிலிமோ இல்லை என்ஜிஓ ஃபிலிமோ இல்லை கல்யாண வீடியோவே ஏதோ ஒன்று எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டை தரவங்க வந்து என்னென்னா, சார் ட்ரோன் ஷாட் இருக்குமா, ஒரு டச் ஆங்கிள் வைப்பீங்களா, இல்லை பட்டர்ஃப்ளை லைட்டிங் பண்ணுவீங்களா, இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபினா வந்து சூப்பராக இருக்குது, என்ன சினிமாட்டோகிராஃபிங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த சினிமாட்டோகிராஃபர் செத்து போயிட்டார். அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து செத்து போச்சு. அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே யோசிக்கவே கூடாது. ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த கதை மாந்தர்களோட கதையோட அவங்களோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர எப்படி லைட்டிங் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த கேமரா மூவ்மெண்ட் இருக்குதுங்கிறதுனாலே அது வந்து ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபியே இல்லை. எங்கள் படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேச மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது. என்ன மாதிரி லைட்டிங் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி கேமரா மூவ்மெண்ட் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. கதையோடவும் அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்களோட மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்குமா. ஸோ அப்படியான அந்த அந்த நுண் உணர்வுகளை புரிஞ்சுட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த கதை நீங்கள் எதை கவனிக்கணுமோ உங்களை அலட்டாமல் எதுவுமே வேறு எதையும் கவனிக்க விடாமல் ஒரு சினிமாட்டோகிராஃபி எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக அது நிகழ்ந்துருக்குது. அதனாலே சொல்கிறேன், நீங்கள் யாரும் அவரை பற்றி பேச மாட்டீங்கன்னா எதுவுமே உறுத்தவே இல்லையே அப்படின்னு. நீங்களாம் பேசுனீங்கன்னா அவரை பற்றி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மிக அற்புதமாக எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் திரைப்படம் மட்டும் இல்லை, தேசிய விருது உட்பட கிட்டத்தட்ட ஒரு 40-50 திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர். லெனின் சாரினுடைய ஆஸ்தான சிஷ்யன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருடம் நண்பர் எடிட்டர் பிரேம் அவர்கள். நான் இப்போ இங்கே நிற்கிறதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, எனக்கு பல படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்து கிடைத்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிரேம் தான். இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதும் அவர் தான். எப்போவுமே அவர்கிட்ட வந்து ஃபோனில் நாங்கள் 2 பேருமே பேசிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி, இவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் நீங்கள், ஏன் உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு பதில் அவர் என்கிட்ட சமீப காலமாக சொல்கிற ஒரு பதில் வந்து, இல்லைங்க எலெக்ஷன் வரட்டும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு தான். ரொம்ப உறுதியாக நானுமே நம்புகிறேன், கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய படத்தில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து பெரும்பாலும் ஷூட்டிங்கில் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட ரொம்ப நல்லா பேசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது படம் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, இப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா டேரக்டரை பற்றி குறை சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷனை பற்றி குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், எல்லா கோ டைரக்டர்ஸும், அசோசியேட்ஸும், டேரக்டர் வந்து டேரக்டரை விட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உழைப்பு வந்து அசாதாரணமாக இருந்துச்சு. நாகராஜ் சார், சதீஷ் சார், டப்பிங்கில்
டேரக்டரே ஓகே பண்ணிவிடுவார். ஓகே சார் அப்படின்றவார். சதீஷ் சார் வந்து இல்லை எங்கள் ஊரில் இப்படிலாம் பேச மாட்டாங்க, திருப்பி பேசுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அதை கேட்பார். சித்தார்த் சார் கோயம்புத்தூர்லேருந்து வருவார், ஏதாவது ஒன்றுனா கோயம்புத்தூர், அங்கேருந்து வந்து அந்த வேலையை பார்த்து கொடுப்பாரு. யாக்னா, அதுக்கப்புறம் வந்து சங்கர் பாபு, இப்படி ஒரு ரொம்ப நல்ல மிகச்சிறந்த ஒரு டீமை வந்து அவர் வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் டீமை தாண்டி நானுமே கூட இது வரைக்கும் அவங்கள கவனிச்சதில்லை, இந்த டிபார்ட்மெண்ட்டை. அவங்கள பற்றி இது எந்த படத்துலையுமே அவங்க இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களான்னு நான் வந்து அதை யோசித்ததே இல்லை. இந்த வாட்டி நான் அது பார்த்ததுக்கான காரணம் என்னுடைய அறைக்கு பக்கத்தர ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜர்ஸ் வந்து என்னுடைய ரூம் பக்கத்துலேயே அவங்க ரூமுங்கிறதுனால, அடடா இவ்வளோ வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியல இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. இப்போ தான் இந்த படத்தில் தான் ஒரு மேனேஜரோட வேலை வந்து என்னவா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சிட்டேன். அதாவது படம் ஷூட்டிங் போவோம், ஒரு 2 மணிக்கு முடியும், திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கால் பண்ணி எல்லாரையும் அனுப்பணும். ஆம்பூருங்கிறதுனால அது ஒரு கிராமத்தில் நடக்குதுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணோம், எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அங்கே ஆதித்யா சார் ஊரில் இல்லை, ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே இல்லை. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் அங்கே ஊரில் இல்லைன்னே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க ப்ரொடக்ஷன் டீமில். கோகுல் சார், ஹரி சார், இபி பாலா சார். உண்மையாகவே ஒரு 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 மேனேஜர், ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு சிறப்பாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையுன்றதுக்கு நான் அங்கே தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தபடியாக இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள் நான் வரேன். எல்லா படமும் முடிஞ்ச உடனே என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவோம், அப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் முடிச்சுட்டு அந்த ஊர் மக்களையும் நடித்த நடிகர்களையும் எல்லா நடிகைகள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம திரும்ப போகிறோம். உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எனக்கு திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு அவங்கள பிரிஞ்சு இப்போ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இவங்களோட நம்ம திரும்ப வேலை பார்ப்போம். இவங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இவங்க வந்து நிறைய படங்கள் இவங்க வந்து தொடர்ந்து வேலை செய்ய போகிறாங்க, கொடி கட்டி பறக்க போகிறாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறாங்க அப்படின்னு தோணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-55 நாள் அவங்களோட வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. வேறு யாரும் இல்லை, எங்கள் படத்தில் ஹீரோயினாக இருந்த பிரீத்தி தான். பிரீத்தி ரொம்ப அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப 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 ஒரு திறமையான ஒரு நடிகை. அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவங்களோட அயோத்தியா ஒரு நல்ல ஒரு கதை தெருவு, அதற்கு பிறகு இப்போ எலெக்ஷன், இப்படியான தொடர்ந்து வந்து நல்ல திரைப்படங்களில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து டயலாக் வந்து இமீடியட்டாக மாறுது. எல்லாமே தொடர்ந்து வந்து டைலாக்லாம் மாற்றி ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் பேசுகிறோம். நான் விஜயகுமார் சார் 2 பேரும் பேசுகிறோம். அதில் காம்பினேஷனில் அவங்களும் இருக்காங்க, 3 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து தமிழ் பூந்து விளையாடுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ண முடியும். ஆனால் பிரீத்திக்கு வந்து அதை பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஓடிட்டே இருக்குது. எப்படா இந்த பொண்ணு இப்போ பண்ண போகுது, இதை பண்ணிட முடியுமா, இது என்ன இப்போ என்ன நடக்க போகுது இந்த சீன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அதை நினச்சிட்டே இருக்கேன். சரி, ஒரு தடவை தான் பேசி பார்க்குறோம், எல்லோரும் அப்படி பேசி பார்க்குறோம். சத்தியமாக நம்ப மாட்டீங்க, அந்த ஷாட்டில் எங்கள் 2 பேரோட மிகச்சிறப்பாக நடித்தது வந்து பிரீத்தி தான். மிக முக்கியமாக அடுத்தது இந்த விழாவின் நாயகன் மட்டும் இல்லை, எங்கள் படத்தினுடைய நாயகனும் என்னுடைய மாப்பிள்ளை ராசு. உங்களுக்கெல்லாம் வந்து உரியடி விஜயகுமார்லாம், எனக்கு வந்து அவர் ராசு தான், மாப்பிள்ளை தான். கடைசி நாள் ஷூட்டு முடியுது, எங்களுக்கு முடிஞ்சு அவர் கண்லேயும் கண் கலங்கியிருக்காரு, என் கண்லேயும் கண் கலங்கியிருக்கு. 2 பேருமே வந்து இதுதான் கடைசி நாள், நம்ம திருப்பி எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிறோம். 2 பேருக்குமே வந்து என்னென்னா, அடடா அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு, அதாவது படத்தில் என்ன கதாபாத்திரமாக நாங்கள் இருந்தோமோ அந்த அன்பு தான் எங்கள் 2 பேருக்குமே அது இருந்தது. டெஃபினட்டாக ஒரு எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கள் 2 பேருக்குமா ஒரு கெமிஸ்ட்ரி அங்கே உருவாச்சு. நாங்களே பேசிப்போம், ஹீரோயினோட உங்களோட மாமா நல்லா கெமிஸ்ட்ரி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிகச்சிறந்த மனிதர் அவர், பார்க்குறது கூட ரொம்ப சீரியஸாக இப்போ கூட அப்படியே உருண்டா இருக்காப்புல. ஆனால் அப்படி இல்லை, பழகும்போது தான் தெரியும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஆதித்யா சார் சொன்ன மாதிரி அதாவது ஜாலியாக இருப்பார். அங்கே ஸ்பாட்டில் வந்தோடனே அங்கே டயலாக் ரொம்ப சீரியஸாக வந்து நம்மளுக்கே தெரியும்னா இவருனா ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அவர் டக்குன்னு மாறாப்லையே டக்குன்னு ஒரு சீரியஸ் ஆகி அப்படியே ஒரு மூடுக்கு வந்துடுவார். அங்கே வந்துட்டு அங்கே என்ன தேவையோ அந்த சீனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ரொம்ப அழகாக சிறப்பாக கொடுத்துட்டு போயிடுவார். நிறைய இடங்களில் பிரமிக்க வச்சார் எங்களை அங்கே ஸ்பாட்டில். டெஃபினட்டாக அது உங்களுக்கும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். எலெக்ஷன் திரைப்படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா,
நிறைய பேருக்கு இது இது ஒரு எலெக்ஷன்ற பேர்லேயே ரொம்ப தெளிவாக இருக்குது. இது ஒரு அரசியல் படம். கிட்டத்தட்ட ஒரு 100ல் ஒரு 70% பேர் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கும், அரசியல் பிடிக்கும். ஆனால் ஒரு 30% பேர் வந்து என்னென்னா, ஐயோ அரசியலா, போர் அது, எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் ஒதுங்கியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க, விட்டுடுவாங்க. எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொன்னது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற துணியிலேருந்து நீங்கள் செத்த பேருக்கு உங்களை புதைக்கணுமா எரிக்கணுமாங்கிற எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இமயம் சார் சொல்லியிருந்தார். ஆக அப்படியான ஒரு விஷயத்தை நான் என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியலன்னா உங்களை விட மிக மோசமானவர்கள் இருக்கவே முடியாது. அந்த முட்டாள்களாக நீங்கள் இருந்துடக்கூடாது. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்றைக்கே கூட நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துட முடியும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் சொல்லி கொடுத்துரும் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு தொடங்குவதற்கான ஒரு முதல் புள்ளியாக டெஃபினட்டாக வந்து எலெக்ஷன் இருக்கும். இங்கேருந்தே கூட உங்களுடைய அரசியல் புரிதலுக்கான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆக எங்களுடைய படங்களை, சிறப்பான படங்களை வந்து என்றைக்குமே ஊடக நண்பர்கள் அழகாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு நல்ல திரைப்படம் அது கண்டிப்பாக வந்து நீங்கள், ஏன்னா நான் நிறைய படங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இதை கொண்டு போங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போயிடுவீங்க. ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட போகணும். நம்ம வந்து மீண்டும் சீக்கிரமாகவே வந்து ஒரு வெற்றி விழாவில் சந்திக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் திரைப்படம் ஃபைட் கிளப்லேருந்து சொல்லணும், இன்னும் சொல்லப்போனால் ஃபைட் கிளப் முன்னாடிலேருந்து சொல்லணும். நண்பர் என்னோட ஆதித்யா பிரதர் ஒரு படம் தம்பி விஜயகுமாரை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இனிஷியலாக என்ன யார் என்னென்னலாம் தெரியாது, ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் பேசிவிட்டு அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம். இவர் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர். 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமும் இவரோட ஓன் மணியில் பண்ணியிருக்கார். பொதுவாகவே வந்து என்னென்னா அந்த உச்ச நட்சத்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய பெரிய படங்கள் தவிர்த்து புதிதாக பண்ணப்படுற ஒவ்வொரு படமும் அந்த தயாரிப்பாளரோட ஹார்ட் ஏர்னிங் மணிலேருந்து வரக்கூடிய படமாக இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் 2 திரைப்படம். அதில் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தை ஏதோ இப்போ நீங்கள் எலெக்ஷனுங்கிறது இங்கே உள்ள உள்ளாட்சி தேர்தலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எம்என்சியில் அப்ராடில் இருந்துட்டு வந்த ஒருத்தரால் எப்படி கன்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இவர் எமோஷனலாக அந்த படத்தோட அந்த டீமோட விஜயகுமார் தம்பி கூட என்ன மாதிரியெல்லாம் கனெக்ட் ஆகியிருந்தார் அப்படிங்கிறது தெரியும். படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் எடுத்து முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்தார், பேசினார். எனக்கு அதுக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது. முதல் தரம் கால் பண்ணார், மறுதரம் நம்ம அலுவலகம் வந்துட்டு பேசிட்டு படம் எடுத்து முடிச்சுட்டு வரேன் பிரதர் அப்படின்னாரு. படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இடையில பேசவே இல்லை. படம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு மறுபடி பேசினார். பேசி இது பண்ணும் பொழுது நான் எப்படி இருந்துச்சு, சினிமாவோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றப்ப ஜென்ரலாகவே என்னென்னா தயாரிப்பாளர் வந்து சினிமாவோட அனுபவத்தை வந்து ஒரு பெரிய பயத்தோடையும் படபடப்போடையும் தான் சொல்லுவாங்க. அது வந்து தம்பி விஜயகுமார்னாலையா எப்படின்னுலாம் தெரியல. இந்த படத்தை நான் எடுத்துட்டேன். அது வந்து ஃபைட் கிளப் டைமில் இந்த படத்தை நான் எடுத்துட்டேன். எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பை பார்க்குறேன். நான் வந்து என்னோடய மணியை மட்டும்தான் போட்டிருக்கேன். சோல்ஃபுல்லாக அவங்க உயிரை கொடுத்து ஒரு படத்தை பண்ணுறாங்க. நான் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன், என்னால் ஒரு 4 டெக்னீஷியன் வந்து லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை பிரதர் அப்படின்றாரு. கண்ணு தண்ணி ஊற்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்டோட இவ்வளோ எமோஷ்னல் கனெக்டோட, ஜென்ரலாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுவோம். அது ப்ராடக்டாக தான் பார்ப்பாங்க. இவர் அதை ப்ராடக்டாக பார்க்கல, ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அதோட கனெக்ட் ஆகி இருந்ததை பார்த்தேன். அப்போ ஆரம்பித்த நட்பு ஃபைட் கிளப். நான் எனக்கும் அவருக்கும் அக்ரிமெண்ட் கிடையாது. எலெக்ஷன் திரைப்படம் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நிமிஷம் இல்லை, இதுக்கு பிறகும் எங்களுக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்க போகிறதில்ல. இப்படி ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை
அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனை அவ்வளோ நேசித்து எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். இது மாதிரி தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் பொழுது பல புதிய கலைஞர்கள் வந்து வருவாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு உயிர்நாதமாக இருக்கக்கூடிய புது தயாரிப்பாளர்கள், அந்த புது தயாரிப்பாளர்களில் வந்து வெறும் ஏதோ படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் எடுத்தோன்னே ஃபுல் போல்டாக ஒரு 2 படம். அது வந்து என்னென்னா அந்த இயக்குனருக்கும் அந்த நடிகருக்கும் அந்த தயாரிப்பாளருக்குமான நட்பு, அவங்களுக்குள்ள உள்ள புரிதல், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா அதோட வைப். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனரை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. அதில் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு 60 நாள் வந்து கூட அந்த ஒர்க் பண்ண விதத்தை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சினிமாவாக பண்ணலை, ஒரு 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 எமோஷனல் பாண்டிங்கோட உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது இப்போ நான் எலெக்ஷன் படம் பார்த்தேன். எலெக்ஷன் படம் பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன அந்த நுவான்சஸ் பயங்கரமாக ஒரு சின்ன சின்ன டயலாக்ல அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கோயில் யானைன்னா என்ன எப்போ பார்த்தாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்குமா, மதம் பிடிச்சா எப்படி இருக்குன்னு. என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறவ பார்த்தேன், ஒரு ஒரு சின்ன டயலாக். அப்புறம் எலெக்ஷன்னா நம்ம எல்லாருமே, ஏன்னா ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்க்குற நீங்கள், நான் படத்தை பற்றியெல்லாம் அதிகம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஜென்ரலாக எலெக்ஷன்னா என்ன இருக்கும், ஒரு வழக்கமாக உள்ளாட்சி எலெக்ஷனு, அதில் வந்து பணத்தை கொடுத்தாங்க, இவங்க இப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்க அப்படி அப்படி இல்லை. அதுக்குள்ளே நுணுக்கமாக ஒன்று பண்ணியிருக்கார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், ட்ரெய்லரில் சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஒரு தொண்டனுடைய மகன் அரசியலுக்கு வந்தால் என்ன, இது இந்த களம் வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத களம். எனக்கு ரொம்ப அந்த 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 போர்ஷன் ஓப்பன் ஆகும்பொழுது எனக்கு வந்து ஒரு புது ஏரியாவை தொட்டிருக்கார் இயக்குனர் அப்படின்னு நினச்சேன். ஒரு தலைவருடைய மகன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செய்தியிலையோ இல்லை வந்து சினிமாவிலையோ நிறையா பார்த்துட்ருப்போம். தொண்டருடைய மகன் வந்து அரசியலுக்கு வந்தால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து தாட்டாவே புதுசாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா அது விளிம்பு நிலை மக்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு விஷயத்தை யோசித்தாதான் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வரும். அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காரு. நான் தம்பி விஜயகுமார் கூட சமீபத்தில் இன்னொரு இயக்குனரோட அவர் வந்து ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணார். எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 6.5 hours எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ ஒரு கதை விவாதத்தில் அந்த இயக்குனரோட 6.5 hours ஒரே சிட்டிங் உட்கார்ந்தார். ஒரு நேர்மையான கலைஞன். அவருக்கு என்ன பேரும் புகழும் கிடைச்சிருக்குதோ இதை விட இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு முழு தகுதியான மனிதர். அந்த கலையை நேசித்து அந்த இன்னைக்கு வந்து கதை கேட்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு 6.5 hours ஒரு கதையோட உட்கார்ந்து ட்ராவல் பண்ணி பண்ணுறாருன்னா அந்த கதைக்காகவும் அந்த கலைக்காகவும் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் திலீபன், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் பாவல். இப்போ மட்டும் இல்லை, அது குற்றம் கடிதல் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு நடிகர் ஆகிற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இந்த டீமே, அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருந்த மரியன் ஜார்ஜ் சார், அவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்லாம் இது வரைக்கும் சினிமாவில் சொல்லப்படாத கேரக்டர், ஆனால் நாம் எல்லாருமே பார்த்த கேரக்டர். கிராம பகுதியில் ஒரு அரசியலை நம்ம உற்று நோக்கி இருந்தால் நம்ம அப்படி ஒரு மனிதரை கவனிக்க தவறி இருக்கவே மாட்டோம். ஆனால் அது வந்து வெள்ளித்திரையில் இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த மரியன் ஜார்ஜோட கேரக்டர்லாம் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர். அது வந்து திரைமொழிப்படுத்தி திரையில் வந்து எடுத்துகிட்டு கொண்டாந்து நிப்பாட்டினத்துக்கு இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஹார்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வழக்கமான படத்துலேருந்து வேறு ஒரு தளத்தில் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இது வந்து மிகப்பெரிய ஆடம்பரமாக விளம்பரம் பண்ணி வரக்கூடிய ஒரு படம் இல்லை. வர்ற 17th இந்த படம் வருது. நிச்சயமாக ப்ரிவியூ முன்னாடியே போட்டுருவாங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதுவீங்க. இருந்தால் கூட இது உங்கள் ஒரு கரிசனத்தோட நிறைய இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க. இது வந்து உங்களுடைய சப்போர்ட்டில் வெற்றி பெறணும். அரசியலோ சினிமாவும் அடுத்த தளத்துக்கு நகர வேண்டும். நன்றி.